பிதா குமாரன் பரிசுத்தாவியராகிய திரியேக கடவுளின் திருநாமம் மாட்சிமைப்படுவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். சீசத்துவ வாழ்விற்கென்று எங்களை அழைத்து தெரிந்து கொண்ட பரலோக பிதாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். சமாதானத்தை பேசி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க எங்களை இந்த தொழுகையின் வழியாக பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கிறிஸ்துவின் அன்பையும் தாழ்மையும் வெளிப்படுத்துகிற சீசத்துவ பண்புகளால் எங்களை அலங்கரியும். ஆராதனையில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரங்கள் இந்த ஆராதனை வேளையிலும் எங்களோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பட்சமாக 243வது ஞான பாடல்.
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 42 முடிய. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆராதனை பாடல்களிலே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே என்ற பாடலை பாடு. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கள் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்விடுமே
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 39வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்தபோது வந்து பாருங்கள் என்று அழைத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்டார். மார்க் நற்செய்தி நூல் 16:15. அதோடு நிறுத்திவிடவில்லை, சீஷராக்குங்கள் என்று மத்தேயு 28:19 தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சீஷர்களை உருவாக்குகின்ற சீஷர்களாக திருச்சபையை ஏற்படுத்தினார். சங்கீதம் 66:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய கிரியைகளை வந்து பார்த்த, தேவனுடைய வல்லமையான செயலை தன் வாழ்வில் கண்ட ஒரு சீஷனால் அமைதியாக இருக்க முடியாது. போய் பிறருக்கு சொல்லும் சாட்சியாக மாறுகிறார். சங்கீதம் 66:16 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், பாராட்டின கிருபைகள் ஏராளம். அவர் நம்மேல் வைத்த அன்பு, நமக்கு தந்த இரட்சிப்பு, நமக்கு அருளி செய்த பாவ மன்னிப்பு, சமாதானம், திருப்தி போன்றவற்றை பிறரோடு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற அருட்செய்தியின் தலைப்பு டிசைபிள்ஷிப், கம் அண்ட் see, go and tell. சீஷத்துவம், வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருப்பதென்பது ஆராதனையில் பங்கேற்பது மாத்திரமல்ல, அது உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும், அறிவிக்கும் ஒரு உன்னதமான தெய்வீக பொறுப்பாகும். இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடன் யார்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, தூயவரோடு தங்கியிருப்பவன். யோவான் 1 அதிகாரம் 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். யோவான் ஸ்நானன் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சியை கேட்டு யோவானின் சீடர்களில் 2 பேர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விரும்பி அவரை பின்பற்றினார்கள். அவர்கள் இயேசுவிடம், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று விசாரித்த போது அவர் முகவரியை கொடுக்கவில்லை, மாறாக வந்து பாருங்கள் என்ற அழைப்பை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு ஒரு போதகராக, கனத்திற்குரியவராக, ஜனங்களை விட்டு தனித்து தெரிகிறவராக, விலகி நிற்கிறவராக இருக்கவில்லை. நண்பர்களாக எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு தங்கியிருக்க அவர் விரும்பினார். தன்னோடு மற்றவர்கள் தங்கியிருக்கவும் அவர் அனுமதித்தார். அவரிடத்தில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அவரிடத்தில் மேசியாவின் மகிமையை கண்டவர்கள் அவருடைய சீடர்களாய் மாறினார்கள். இயேசுவின் தெய்வீக மகிமையை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவ கூட்டமாக அல்ல, அவரோடு தங்கியிருக்கும்
சீடர்களாக நாம் மாற வேண்டும். அவரிடத்திலிருந்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ளும் சீடர்களாக இருக்க வேண்டும். மார்க் 3:14-15 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அவர்களை ஏற்படுத்தினார். கிறிஸ்தவ சீஷத்துவ வாழ்வில் பரலோகத்தின் ஆண்டவரை தூரத்தில் நிறுத்தி வைத்து அழகு பார்க்க நாம் அழைக்கப்படவில்லை. அவரை நெருங்கி சேர, அவரோடு தங்கியிருக்க, அவரை பின்பற்றி செல்ல, ருசி பார்க்க நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு சமையல் புத்தகத்தை எத்தனை முறை படைத்தாலும் கேட்டறிந்தாலும் அந்த உணவின் உண்மையான சுவை நமக்கு தெரியாது. நாம் சமைத்து சாப்பிடும்போதுதான் அதன் ருசியை அறிய முடியும், நிறைவை பெற முடியும். அதுபோல இயேசுவை பற்றி பிறர் பிரசங்கிப்பதை கேட்பது, சாட்சியை கேட்பது, சமையல் புத்தகத்தை படிப்பது போன்றது. எனவே தேவ சமூகத்தில் அமர்ந்து தனிப்பட்ட முறையில் அவரை சந்திப்பது, அறிந்து கொள்வது அவசியம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்கும் அனுபவமே சீஷத்துவ அனுபவம். தூயவரோடு தனிப்பட்ட முறைமையில் நேரம் செலவிடுகிறோமா? அவரோடு ஜெபத்திலும் தியானத்திலும் நேரம் செலவிடுகிறோமா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவின் உண்மை சீஷன் யார்? தூயவராகிய அவரோடு தங்கியிருந்து கற்றுக்கொள்பவன், அவரை அனுபவ பூர்வமாக அறிந்திருக்கிறவனே உண்மையான சீடன். இரண்டாவதாக, இயேசுவின் உண்மை சீஷன் யார்? பாலமாக நிற்பவன். யோவான் 1:41-42 வசனங்கள். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய சீமோன் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு, ஐக்கியப்படுவதற்கு பாலமாக இருந்தவர் அந்திரேயா. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஒரு சீஷனுக்கு அழகல்ல. உலகத்திற்கு அவசியமான சத்தியத்தை பரலோகம் நம் கைகளில் தந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் தைரியமாக பேச வேண்டும். அந்த சத்தியத்திற்காக நாம் உற்சாகத்தோடு வாழ வேண்டும். இன்று கிறிஸ்து இயேசுவின் அன்பை பற்றி பிறரோடு பேச நாம் வெட்கப்படுகிறோம். நமது வார்த்தைகள், பேச்சுகள், உரையாடல்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை தாங்கி நிற்க வேண்டும். இந்த உலகம் முகப்பொலிவை, விலை உயர்ந்த ஆடைகளை, புது வடிவமைப்பிலான அணிகலன்களை, வாகனங்களை அழகு என்று கொண்டாடுகிறது, பெருமை பாராட்டுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எது அழகானது? ரோமர் 10:15 சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். சமாதானமான பாதையோ கரடுமுரடான பாதையோ எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்காக, சுவிசேஷத்திற்காக நடக்கிற, ஓடுகிற கால்களே தேவனுடைய பார்வையில் அழகானவைகள். இரட்சிப்பு இலவசமானது. அது மக்களை சென்றடைய நல்ல சீடர்கள் தேவை. அந்திரேயா ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்திவிடவில்லை. தன் சகோதரன் சீமோனுக்கு அறிவித்து
இயேசுவினிடத்திலே அழைத்து வந்தார். ஆத்துமாக்களை நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். உலகத்திற்கும் உன்னதருக்கும் இடையில் நாம் ஒரு பாலமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஆற்றை கடக்க மக்கள் தடுமாறினார்கள். அதன் மேல் ஒரு பாலம் கட்டப்பட்ட போது அது எல்லாரையும் பாதுகாப்போடு அக்கறை கொண்டு சேர்த்தது. அந்திரேயா ஒரு பாலத்தை போல செயல்பட்டார். தன் சகோதரனை மாத்திரமல்ல, அநேக அவிசுவாசிகளை ஆண்டவர் அண்டை கொண்டு சேர்க்கின்ற ஒரு பாலமாக இருந்தார். மூன்றாவதாக, இயேசுவின் உண்மை சீஷன் யார்? பலவீனங்களை மேற்கொண்டவன் அல்லது புதிய மாற்றத்திற்கு நேராக உருவாக்கப்படுகிறவன். யோவான் 1:42. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? உலகம் நம் கடந்த காலத்தையும் நம் பெற்றோரையும் வைத்து நம்மை மதிப்பிடுகிறது. நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன். இது உலகத்தினுடைய மதிப்பீடு. சீமோன் என்றால் நாணல் என்பது பொருள். நாணல் உறுதியற்றது, காற்றின் போக்கிற்கேற்ப அங்கும் இங்கும் அசைந்தாடக்கூடியது, பலவீனமானது. சீமோன் மறுதலிக்கப் போவதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். அவிசுவாசத்தினால் கடலில் மூழ்கப் போவதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இத்தனை பலவீனங்கள், ஆகாத சுவாபங்கள் பேதுருவுக்குள் இருந்தும் ஆண்டவர் இயேசு சீமோனை கேபாவாக, பேதுருவாக கண்டார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். சீமோனுக்குள் இருக்கிற துணிச்சலையும் உறுதியும் ஆண்டவர் பார்த்தார். இன்று உலகம், உங்கள் குடும்பம், ஊரார், சபையார் உங்கள் பலகீனங்களை, குறைகளை பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையின் வழியாக நமக்கு தரப்பட்ட புதிய அடையாளத்தை வைத்து நம்மை அழைக்கிறார். ஒரு சீசன் கிறிஸ்துவின் பார்வை உடையவனாக இருக்க வேண்டும். தன் பலவீனத்தையும் குறைவையும் தோல்வியையும் அவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம்மை காண்கிற விதமாய் நாம் நம்மை காண பழக வேண்டும். கிறிஸ்து தரும் புதிய அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் அந்த அனுபவத்திற்கு நேராக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய சீசத்துவ வாழ்வில் கண்மலையைப் போல நாம் உறுதியாக நிற்க வேண்டும். மார்கரெட் அம்மையார் ஒரு ஆசிரியை, அவருடைய கணவர் ஒரு மருத்துவர். 2 பேரும் அமெரிக்காவை சார்ந்தவர்கள். நல்ல ஊதியம், வசதியான வாழ்க்கை விட்டுவிட்டு மிஷனரியாக இந்தியாவில் உள்ள மும்பை பட்டணத்தில் ஏழை மக்கள் மத்தியில் தங்கி மருத்துவ பணியையும் கல்வி பணியையும் செய்தார்கள். 25க்கும் மேற்பட்ட மராத்திய பள்ளிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். மராத்திய மொழியில் புதிய ஏற்பாட்டை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள். 1819 அவர்கள் மூத்த மகள் இறந்து போனாள். 20 மாத பெண் குழந்தையும் மரித்து போனது. மும்பையினுடைய கால சூழ்நிலை மார்கரெட் அம்மையாருக்கு ஒத்து வரவில்லை. எனவே ஓய்வெடுப்பதற்காக தனது சொந்த நாடான அமெரிக்காவிற்கு கப்பலிலே புறப்பட்டு சென்றார். கப்பல் பயணத்தின் போது மூத்த மகன் வியாதிப்பட்டு மரித்து போனான். அடுத்த வருடமே அவருக்கு மும்பையிலிருந்து அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. இங்கே மும்பையிலே பணி செய்து கொண்டிருந்த அவருடைய கணவர் இறந்து போனார். என்றாலும் அவர் விசுவாசத்தில் கடைசி வரை உறுதியாக இருந்தார். நம் பலகீனங்கள், குறை குற்றங்கள் ஆகியவற்றை களைந்து போட பாடுகள், பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் துணிவும் விசுவாச உறுதியும் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து சீசத்துவ வாழ்விற்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 53வது பாடல்.
ஓய்வு நாள் அதனை ஆசரித்திடுவீர். 53வது கீர்த்தனை பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற சீசத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவனுடைய அடையாளங்களை தரித்து கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் முன்னோக்கி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். இது நல்ல வார்த்தைகளால் ஒவ்வொருடைய விசுவாச வாழ்வும் பலப்படுத்தப்படட்டும். ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புவீராக. துக்கங்கள், பாரங்கள், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் விலக்கி தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு இல்லங்களையும் உள்ளங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இடையிலே நல்ல உறவை, அன்பை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. அப்படியே கர்த்தருடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். விசுவாச குடும்பமாக, மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக, ஐக்கிய குடும்பமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருந்து தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுகிறவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். அந்த தினமும் விவசாயத்தை நம்பி வேலைகளை செய்கிறவர்கள் உண்டு. அதற்கேற்ற பலனை கர்த்தர் அருளி செய்வீராக. கூலி வேலைகளை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்கள் உண்டு. தரளமான வேலை வாய்ப்புகள் அமைய கர்த்தர் துணை நிற்பீராக. அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள் உண்டு. பணி நெருக்கடிகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தனியாக தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள்,
பலவிதங்களிலே சுய தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் உழைப்பையும் கத்தர் வாய்க்க பண்ணி வர்த்திக்க பண்ணி பெருக பண்ண ஜெபிக்கிறோம். நேர்மையாய் உண்மையாக தங்களுடைய காரியங்களிலே நின்று கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்வீராக. அப்படியே நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் புதிய வாசல்களை திறந்து தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் குடும்பங்களை நன்மையினால் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதான தேவனுடைய கிருபைகள் எல்லாவற்றையும் கத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களை கத்த நினைந்தருளும். திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிறவர்களை கத்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதி தருளும். அப்படியே கத்தர் குடும்பங்களை கட்டி எழுப்ப பலப்படுத்தோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே தடம் புரண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தை சந்திக்க ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான போதை வஸ்துக்களினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக விடுதலை கத்தர் அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மனுஷனாய் புதிய சாயலாய் தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கத்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்படியே உம்முடைய கிருபை ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஊழியங்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபையினுடைய ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. கிளை சங்கங்களின் வழியாக ஒவ்வொரு அங்கத்தினரும் விசுவாசத்திலையும் பலப்பட கத்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சி பணிகள், ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய கரம் இதுவரைக்கும் உடன் இருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இன்னமும் தேவைகள் சந்திக்கப்பட்டு கத்தருக்கு மகிமையான ஆலயமாய் எழும்பி ஆண்டவருக்கென்று சாட்சி பகர கத்தர் பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கிலும் ஊழியத்திற்கு இருக்கிற எல்லா எதிர்ப்புகளின் நடுவிலும் கத்தருடைய ஊழியக்காரர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். அவர்களை எதிரிகள் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்கள் கத்தருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட கத்தருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்க பணியிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்களை கத்தர் நினைந்தருளும். உம்முடைய தூய கரம் அவர்களை தொடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் பணிவிடையை நிறைவேற்ற கத்தர் உதவி செய்யும். தேசத்திலே அமைதியும் நீதியும் தழைக்கத்தக்கதாய் கத்தர் கிருபை பாராட்டுவீராக. உலகம் முழுவதிலும் அரசியல் சீர்கேடுகளை கத்தர் மாற்றி நல்ல தலைவர்களால் சமாதானம் பெருக கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே காணப்படுகிற போட்டி மனப்பான்மைகள், பலவிதமான வன்முறையான செயல்பாடுகள், அழிவிற்குரிய யோசனைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி அன்பினால் இந்த உலகம் சீரமைக்கப்பட கட்டப்பட தயவு பாராட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இந்த ஆராதனையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் கத்தர் ஆசீர்வதியும். வியாதியோடும் பலவீனத்தோடும் துக்கத்தோடும் வந்தவர்கள் உண்டு. தேவன் தருகிற விடுதலை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள சுகத்தோடு சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தந்து கத்தர் ஆசீர்வதியும். மன துக்கத்தோடு இருக்கிறவர்கள், தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் மேய்ப்பராக இருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை கத்தர் கரம் பிடித்து நடத்தும். தேவ சமூகத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.